ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஆட்டு ஈரலில் சூப்பரான காரசாரமான கிரேவி எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆட்டு ஈரலில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வைட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு, இரும்புச்சத்து இருக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்க வாரம் ஒரு முறை இந்த ஆட்டு ஈரல் வாங்கி சாப்பிட்லாம். மேலும் நல்ல ஆரோக்கியமான எலும்பு மற்றும் கண்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ஆட்டு ஈரல் வாங்கி சாப்பிட்லாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் இல்லை கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 4 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கின உடனே இது கூட 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலை, பட்டை, அன்னாசிப்பூ, கருப்பு ஏலக்காய், மராத்தி மொகு, கொஞ்சமாக கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். எப்பவுமே நான்வெஜ் சமைக்கும் போது மஞ்சள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஆட்டு ஈரல் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிரேவியில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கறி சாப்பிட்றதுக்குன்னா இந்த ஆட்டு ஈரல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம். இப்போ இந்த ஈரல் கிரேவியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா இல்லை கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிறேன். கல்பாசி இந்த மட்டனுக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈரல் கிரேவிக்கெலாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். ஆட்டு ஈரல் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. சில ஈரல் சீக்கிரமாக வெந்துடும், கொஞ்சம் பீஸ் பெருசாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது நான் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டேன். மேலும் காரத்துக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த கிரேவி ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் உங்களுக்கு இருக்கும். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் உப்பு சரி பார்த்துக்கோங்க. உப்பு நீங்கள் ஃபஸ்ட்டே அதிகம் போட்டுட்டிங்கன்னா ஈரலில் ஏறிக்கும். அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கடைசியாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலை தூவிட்டு சூடாக பரிமாறலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான காரசாரமான செட்டிநாடு ஸ்டைலில் ஆட்டு ஈரல் கிரேவி செஞ்சுருக்கோம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் பரோட்டா, ஒயிட் ரைஸ்க்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.